ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பத்தல் செய்ய போறோம். இது வந்து ஒரு கேரளா டிஷ், மலபார் டிஷ். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி, ரெண்டே ஐட்டம் தான், இட்லி அரிசி, தேங்காய். இட்லி அரிசி நல்லா ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி அரிசி அரைச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊறிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காவை அரைச்சிட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம தேங்காவை வந்து மிக்சியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம இப்போ தேங்காவை நல்லா அரைச்சிட்டோம். இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பத்தல் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். இது இப்படி தான் இருக்கும், கிட்டி அடமாவு மாதிரி. இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கையிலேயே. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுறோம். இவ்வளோ கனமாக தான் இதை ஊற்றணும். பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கையெல்லாம் சுட்டுக்காதீங்க, பொறுமையாக பண்ணுங்க. கொஞ்சம் இது வேகட்டும். நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் பெட்டர், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ஒயிட்டாக தான் இருக்கும், அதாவது ப்ரௌனிஷாக தோசை மாதிரி ஆகாது, இப்படி தான் இருக்கும். பட் நல்லா வெந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? தொட்டாலே கையில் படாது, நல்லா வெந்திருக்கு. ஸோ இன்னொரு சைடும் நல்லா வேக விடலாம். இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, தோசை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாவோட சேர்த்து சாம்பார் வெங்காயம் ஒரு 2, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமாக போட்டு அரைக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் ஒன்றுமே போடல, இதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இங்கே நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இது எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இது கூட ஒரு நம்ம நல்ல காரமான ஒரு சட்னி அரைச்சிருக்கோம். இந்த சட்னி சீரீஸில் நான் இந்த சட்னியோட காம்பினேஷன் உங்களுக்கு போடுறேன். சாம்பார் வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன், தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான், செம்ம காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then, see you, tada. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.